வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அலையின் ஐவகை இயக்கம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நாலொரு நற்சிந்தனையிலேருந்து சிந்திக்க இருக்கிறோம். அதாவது அலை அப்படின்னா என்னங்க, கடல் அலை பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அலைன்னா என்னங்க, மேலும் கீழுமாக அசைந்து அசைந்து செல்கிறது. அப்போ மனமும் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் தான், மன அலைச்சூழலும் இயங்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் அலையேக்க தத்துவம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்லையுமே. அந்த அலையேக்க தத்துவத்தில் இருக்கிறது தான் என்ன நடக்குதுங்க, நம்ம எதை கொடுத்தாலுமே நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வரும். ஏன் அப்படின்னா, எந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்து போனாலும் சரி, அது எண்ணத்தால் இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், இந்த 3 விதத்தில் நீங்கள் எதை இது பண்ணாலுமே அது என்ன பண்ணுங்க, போயிட்டு பிரபஞ்சத்தில் மோதி மீ அப்புறம் எங்கெங்க வரும், மீண்டும் நம்மக்கிட்ட தான் வரும். இதுதான் சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த பொருளை எடுத்தாலும் அணு முதல் அண்டங்கள் ஈராக அது சுழன்று கொண்டே இருப்பதனாலே அலை என்பது தோன்றி கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதுதான் சுழற்சி, இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த அலை தன்னை சுற்றியுள்ள பொருள் மீது தாக்கும் அல்லவா? அப்போ இப்படி சுற்றும் பொழுது என்ன பண்ணுங்க, தாக்க தான் செய்யும். அந்த தாக்குதல் தான் முதலில் மோதுதல். 5 வகை தத்துவத்தில் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுங்க, கிளாஷ், அதாவது மோதுது. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இது என்ன பண்ணுது, ரெக்கார்ட் ஆகுது. அப்போ இது கேட்குறவங்களுக்கும் கேட்கும்போது அது வார்த்தையின் மூலமாக காதில் ஒலித்து மோதி அங்கே ஒரு ரெக்கார்ட் ஆகுது. அப்போ மோதுதல். அப்படி அப்படி மோதும்பொழுது அந்த ஒரு பொருளிலிருந்து அதே ஆற்றல் உள்ளதால், அந்த பொருளை அந்த இடத்துல போய் மோதும்போது அந்த இடத்துல அந்த ஆற்றல் உள்ளதால் அதிலிருந்து வரக்கூடிய அலையோடு இந்த அலையும் மோதும்போது, ஏன்னா அங்கே ஒரு அலை வருது, இங்கே ஒரு அலை ஒன்று வருது, ரெண்டும் என்ன பண்ணுதுங்க, பிரதிபலிக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு பிரதிபலிப்பு தன்மை கொடுக்கிறது. அதனால் அது திரும்பி வருகிறது. எது, அந்த நம்ம அனுப்பிச்ச ஒரு அலை இயக்கம். அப்போ எந்த ஒரு பொருள்லேருந்து போன அலை மீண்டும் என்ன பண்ணுதுங்க, திரும்பி வரும். ஆனால் வரதுக்கு முன்னாடி பண்ணுங்க, அங்கே ஒரு பிரதிபலிப்பை தருகிறது. அதனால் உடனே திரும்புறது கிடையாது. அந்த மோதுதல் ஏற்படும் போது அங்கே சிதறுதல் அப்படின்னு நடக்குது பாருங்க. அந்த சிதறுதல் என்ன பண்ணுதுங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்லையும் அலையிலையும் கூட்டு இயக்கமாக இருப்பதால் அதோடு மற்றொரு அலை மோதும் பொழுது அங்கு ஊடுருவும் தன்மை. ஏன்னா எல்லா இடத்துக்குள்ளேயும் அலை இயக்கம்னு சொல்ல, அங்கேருந்து ஒரு அலை இயக்கம் வருது, இங்கேருந்து ஒரு அலை இயக்கம் வருது அப்படின்னா இரண்டும் போகும்போது அங்கே என்ன நடக்குதுங்க, இரண்டுக்கும் முடியே ஊடுருவுது. அப்போ இங்கேருந்து நம்ம பேசக்கூடியதோ இல்லை நானே ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்கும்போது என்ன பண்ணுதுங்க, ஒரு செயல் இங்கே அலையக்கமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ அதுவே தான் எந்த பொருளையும் தோண்டக்கூடிய அலை என்ன பண்ணுது அப்படின்னா, மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருதல், இந்த 4 நடக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முன்பின் ஓடுதல் அப்படின்றாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஊடாடி கொண்டிருத்தல். நமக்கும் அதுக்கும் போயிட்டு கொண்டு தான் இருக்கும். நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரி, இல்லை எந்த இடத்துல நம்ம ஓடிட்டுருக்கோம், உக்காந்துட்ருக்கோம், சும்மா இருந்தோம் அப்படின்னா கூட நம்மக்கிட்டேருந்து ஒரு அலை போயிட்டு தான் இருக்கும். அப்போ போகும்போது என்ன பண்ணுங்க, ஓரளவுக்கு போவோம், அங்கே மோதும், அப்புறம் திரும்பும், அப்புறம் ஓரளவுக்கு சிதறும். இப்படி 2க்கும் இடையே ஊடாடி கொண்டு இருக்கும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும்ன்றார். ஏன் அப்படின்னா, நாம் எந்த ஒரு செயல் செய்தாலுமே இந்த இந்த அலையேக்க தத்துவத்தில் தான் நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த அலையேக்க தத்துவம் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நாம் எப்படி இருங்க, என்கிட்ட இருந்தால் போனது, அது இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், பேரின்பமாகட்டும். அப்போ இதுக்கு காரணம் மற்றவர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் இந்த 5 தத்துவம் தான். மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருதல், 2க்கும் இடையே ஊடாடி கொண்டிருத்தல். அப்போ இந்த நிலையில் நம்ம இருக்கும்பொழுது வாழ்க்கையில் என்ன பண்ணுறோங்க, எந்த ஒரு செயல் செய்தாலும் அது என்னால் தான் போகிறது, என்னால் தான் நடக்குது அப்படின்னு அந்த தன்முனைப்பால் சொல்கிறது இல்லை. அப்போ அதோட எஃபெக்டும், அதாவது அதோட ரிப்ளேவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் தான். இன்பம் வந்தாலும் நான் அனுப்பிச்சது தான் எனக்கு வந்துருக்குது, துன்பம் வந்தாலும் நான் அனுப்பிச்சது தான் எனக்கு அது செயலுக்கு ஏற்ற விளைவாக வந்துருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோங்க, சுவாமிஜி ஒரு பாடல் சொல்லுவார், செயலிலே விளைவாய் தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க தவறிழுத்து பின் பரமனை வேண்டுவதால் அப்படின்வார். அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க, எப்பயுமே எதை செய்தாலுமே ஒரு எதிர்பார்த்தல் இல்லாமல்
நான் தருகிறேன் அப்படின்ற விதத்தில் நல்ல எண்ணமாக நாம் சொல்லோ செயலோ எது செய்தாலும் அதோட விளைவை நாம் தான் அனுபவிப்போம். ஏன்னா இது எல்லாமே உலகத்தில் அலையேக்க தத்துவம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும், அமைதியாக இருக்கும், நட்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இந்த காலம் செய்யும் அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.